யாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளிற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளிற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்ச மலைக்கேது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்ச மலைக்கேது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளிற்றவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? நம்மளை தாயாகவும் நம்மளை தகப்பனாக பாதுகாத்து வழிநடத்தவும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை அரவணைச்சு நம்ம எப்பயுமே சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்காவது சோர்வு வருமா குட்டீஸ்? அவருடைய உடனிருப்பு நம்மளை எல்லா இடங்கள்லையும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் குட்டீஸ் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவரோட உடனிருப்பை உணராத நேரங்களில் தான் நம்ம அழுதுகிட்டு சோர்ந்து போய் கவலைப்பட்டு நம்ம நிறைய இடங்களில் நம்ம வீழ்ந்து போய் கிடப்போம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ என்னோட இணைக்கப்பட்டிருக்கிற, நீ எப்படி இந்த வாரத்தில் நம்ம நற்செய்தி வாசகத்தை கேட்டிருந்தோம் தெளிவாக அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கும் அவருக்குமான உறவு எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே புரிய வச்சிருக்கிறாரு குட்டீஸ். நம்மளுக்கும் அவருக்குமான உறவு நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற மாதிரி கிடையாதான் குட்டீஸ், நமக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் இருக்க உறவு மாதிரி கிடையாதான் குட்டீஸ். அப்போ என்ன சொல்ல வரேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இப்போ உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்படி தானே குட்டீஸ்? உங்களுடைய கண் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், உங்களுடைய இயர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்படி தானே குட்டீஸ்? உங்கள் நோஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், உங்களுடைய ஹேண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன் இதுதான் கண் இருக்குல்ல, எதுக்கு நமக்கு ஹேண்ட்ஸ் வேணும் வேண்டாமே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது அதை வேண்டாம்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை எனக்கு நல்லா வேலை செய்கிறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸும் எனக்கு கால்களும் இருக்குல்ல, எனக்கு எதுக்கு இயர்ஸ் வேணும், எனக்கு எதுக்கு மவுத் வேணும், என்னைக்காவது நம்ம அப்படி நினச்சிருக்கோமா குட்டீஸ்? ஏன்னா நம்மளால் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒன்னொன்னையும் அதன் செயல்களை செய்கிறதுக்காக ஏசப்பா நம்ம உடம்புல என்ன பண்ணியிருக்காங்க, உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படிதானே? அப்போது இது மாதிரி தான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பாக குட்டீஸ். என்ன சொல்ல வரேன்னு யோசிக்கிறீங்களா? எப்படி எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய உடல் உறுப்போட ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படிதானே குட்டீஸ்? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏசப்பா கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப 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 நெசசரியான ஒன்று. அது அவருடைய உடனிருப்பும் அவருடைய கேரும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு எதுவுமே இல்லை, நம்மளால் லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போக முடியாது. அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக நமக்கு நம்ம நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம்ம இந்த சண்டே நம்ம கேட்டிருப்போம் குட்டீஸ். உண்மையிலேயே நம்மளை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே தனிப்பட்ட விதமாக தனித்தனியாக ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவர் இதை சொல்கிறாரு, எனக்கு இதை பிடிச்சிருக்கு, இல்லை அவர் இதை இப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு ஒரு மாதிரி தனிச்சு பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை நம்மளுடைய உடலோடு நம்மளுடைய உயிரோடு கலந்து நம்மளையும் அவரையும் பிரிக்க முடியாதபடிக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பயும் நமக்கு கண்டிப்பாக வேணும் வேணும் வேணும், அது இல்லைன்னா என் லைஃப்பை ரன் பண்ண முடியாதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக அவருடைய உடனிருப்பின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி இருக்குதா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்னு நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக
இதில் நம்மளுக்குள்ள நிறைய தயக்கங்கள் இருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நிறைய நமக்குள்ள என்ன இருக்கும், தயக்கம் இருக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம அதை எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஏசப்பா, உங்களுடைய உடனிருப்பு எனக்கு இருந்தால் போதும். உங்களுடைய உடனிருப்பு என்னுடைய உயிரோட கலந்துருக்குங்கிறத நான் நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நம்ம 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 அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்ல, நம்ம அதை உணராமல் அதுக்கெல்லாம் நம்ம மனம் வருந்துவோம். நம்மளோட இருதயத்தை முழுவதும் அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்குள்ள கலந்திருக்கிறபடியாக நம்மளுடைய உறவை வளர்த்துக்குவோம். அப்படி இருக்கும்போது நம்மளை எந்த இடத்துலையும் அவர் சோர்ந்து போட மாட்டார். ஏன்னா அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, எரேமியா 30:19 படியாம், நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம தான் அவருடைய உறவை நம்ம எப்போ ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம், நம்ம உயிரோட கலந்திருக்கிற உறவாக நம்ம எப்போ நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளை அவர் மகிமைப்படுத்துவார். நம்ம ஒரு காலமும் ஒருத்தர் முன்னாடி கூட நம்ம சிறுமைப்பட்டு போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை மகிமைப்படுத்த, எங்களை சிறுமைப்பட்டு போகாதபடிக்கு நடத்த உங்களால் மட்டும்தான் டேடி முடியும். உங்களோட கரங்களில் இந்த லைஃப்பை இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸையும், நாங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு டிசிஷன்ஸையும், நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மகிமைப்படுத்துறதுக்கு உங்களால் மட்டும்தான் டேடி முடியும். உங்களுக்கே தெரிஞ்சோ எங்களை உங்களுடைய கரங்களில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.